Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. உனக்கு என் புருஷன் தான் வேணுமா? தகாத உறவில் இருந்த பெண் மனைவி போட்ட கொடூர திட்டம். திருவள்ளூரில் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு அருகே அமைந்துள்ளது புல்லரம்பாக்கம் கிராமம். இங்குள்ள ராமர் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். 40 வயதான இவர் திருவள்ளூர் மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மனைவி பார்வதி. இவருக்கு வயது 36. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக தொழில் செய்து வரும் சுரேஷின் கடையில் ராஜேஸ்வரி என்ற பெண் வேலை செய்து வந்தார். இருவரும் நீண்ட காலமாக ஒன்றாக வேலை செய்து வரும் சமயத்தில் சுரேஷுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர். நாளடைவில் இந்த விவகாரம் சுரேஷின் மனைவி பார்வதிக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் கடும் கோபத்துக்குள்ளான பார்வதி தனது கணவரிடம் தகராறு செய்துள்ளார். அது மட்டுமின்றி இனிமேல் ராஜேஸ்வரி அந்த கடையில் வேலை செய்யக்கூடாது என சண்டை போட்டுள்ளார். சுரேஷ் தனது தோழியை மீண்டும் காய்கறி கடைக்கு அழைத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷின் மனைவி பார்வதி அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். அதன்படி பார்வதி தனது உறவினர்களுடன் கடைக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்த ராஜேஸ்வரியிடம் இனிமேல் கடைக்கு வரக்கூடாது என தகராறு செய்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென கோபமடைந்த பார்வதி தன் கையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து அதனை ராஜேஸ்வரியின் மீது ஊற்றியுள்ளார். அப்போது அந்த கடையில் சாமி படத்திற்கு ஏற்றி வைத்திருந்த விளக்கிலிருந்து பெட்ரோல் பரவி ராஜேஸ்வரி உடலுக்கு மலமளவென தீப்பற்றியுள்ளது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத ராஜேஸ்வரி அலறி துடித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக மார்க்கெட்டில் இருந்த சக வியாபாரிகள் அவர் உடலில் எரிந்திருந்த தீயை அணைத்தனர். பின்னர் படுகாயமடைந்த ராஜேஸ்வரியை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு 50% தீக்காயங்களுடன் இருந்த ராஜேஸ்வரிக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் ராஜேஸ்வரிக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவள்ளூர் நகர போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து இந்த வழக்கில் பார்வதி, சுரேஷ் உட்பட மொத்தம் 8 பேரை கைது செய்தனர். கணவரின் தோழியை பட்ட பகலில் காய்கறி மார்க்கெட்டில் வைத்து பெட்ரோல் ஊற்றி கொல்ல முயற்சி செய்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.